ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இந்த பாரிஸ் 2025 பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ரிசல்ட் வீடியோவை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ வரும். சரி, ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். ஸோ கிளாஸ் இந்த பேரண்ட்ஸோட அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த அட்டண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 30,343 அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காமா. ஆக்சுவலி இந்த கேட் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைலர் ஷிஃப்ட் கான்செப்டை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரெடிக்ஷனில் சொன்ன 6மே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ 6 மேட்சுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். அந்த 6 ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நடந்திருக்கு. ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, ரைட்டு. ஸோ பெருமை பீத்தாமல் இப்போ கரெக்டாக நம்ம ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீடை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா வருவாங்க மேட்ச்க்கு அப்புறமா. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிலட்டின் சோக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல செத்ரான்ஸ் இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாகவே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நான் இந்த ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நியூஸஸ்லாம் வந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு இன்ஜுரி காட்டியிருந்தான்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட போகிறாங்கன்ற மாதிரி, அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் வச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கொண்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE சைடு வந்து காட்டி, இதுக்கப்புறமா ஆட பேர்ஸ் கூப்பிட்டு பிரான்சன் ரீடையும் பிரான் பேக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை விட்டு போங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்திடுறாரு. ஸோ இவங்க இல்லையே மெயின் ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் அடுத்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி, அப்புறமா ஒயிட் 6 வர்சஸ் நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான மேட்சாகவே வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் பெரிய லெவலில் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லை. இந்த மேட்ச் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை சேர்ந்து நம்மளுடைய மாண்டஸ் ஃபோர்டுக்கு போட்டு விட்றாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். மூணாவது மேட்சாக நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பெக்கி லிஞ்ச் எப்பயும் போல அவங்களுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரோசே வர்சஸ் ஷேமஸ்க்கான ஓல்ட் ஃபேஷன் டானி ப்ரூக் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. பட் இருந்தாலும் WWE இந்த மேட்சை ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூசே ஃபைனலி அவருடைய ஃபினிஷரான அந்த சப்மிஷன் மூவ் இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா ஜான்சன் வர்சஸ் லோகன் பால்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மேட்ச்சில் நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டி மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சிக்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் மேட்சை கூட ஓரளவுக்கு தேத்திடலாம் போல். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் ஃபைனலி நம்ம ஜான்சனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா செத்ரான்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் ஜேவுஸ் வர்சஸ் எல்என்ஐக்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் செத்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு நம்ம சிஎம் பங்க் பின் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஷாக்கிங்லி அந்த இடத்துல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாங்க. பெக்கி லிஞ்ச் இன்டர்ஃபென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ சிஎம் பங்கு ஒரு லோ ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஒரு கிரப் ஸ்டாப் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. எஸ், வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபைனலி நம்மளுடைய பெக்கி லிஞ்சும் நம்மளுடைய செத்ரான்ஸும் வந்து பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தா போகிறாங்க. அவங்க வேறு பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இப்போ கரண்ட்டாக இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வி ரன் திஸ் பிஸ்னஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷனில் ஜாயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு டீஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ போஸ்ட் அப்டேட்ஸ் வீடியோவும் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா